தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். அடுத்தபடியாக முன்னாள் புதிய தமிழக பாரதிய ஜனதாவினுடைய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நிகழ்வு தமிழக புதிய பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நிகழ்வு வானகரத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது தமிழிசை அவர்கள் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லி, இதற்கு முன்னால் இன்று மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். தமிழக அரசியலில் ஒரு நிகழ்வின் போது அன்றைய தினம் கலைஞர் சொன்னார், நெல்லை எப்பவுமே நமக்கு தொல்லைதான் என்று சொன்னார். ஆக நெல்லையில் இருந்து திமுகவிற்கு ஒரு தொல்லை புறப்பட்டு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நம் நரேந்திர மோடி என்ற நரேந்திரன் அவர்களின் கொள்கையை பரப்பி தாமரையை இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் முடித்து வைக்க போகிறார்கள், மலர வைக்க போகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இங்கே சொன்னார்கள், இன்று தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். இல்லை, தலைவர் முடிவு செய்யப்பட்டது எதற்காக என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக இன்று தலைவரை முடிவு செய்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். குளத்தில் தாமரை வட்ட இலையோடு இருந்தால் மலரும், ஆனால் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு இருந்தால் அதுவும் மலரும் என்பதைத்தான் இன்று நமது அமித்ஷா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்.